மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ். நான் நிரோஷா. அப்புறம் நிரோஷா, இன்னைக்கு என்ன அரசியல்ல அரசியல்ல இன்னைக்கு என்ன அப்படின்றத விட தினம் தினம் அண்ணாமலையோட விஷயங்கள், விமர்சனங்கள் தான் இப்போ அதிகமா வந்துகிட்டு இருக்கு. லண்டன்ல இருந்து எப்படி படிச்சுட்டு வந்தாரோ தெரியல. சோ அதே திரும்ப திரும்ப அவர் பேசினதே பேசிக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு நாளுமே. அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய பத்தி பேசியிருக்காரு. விஜய பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் ஒரு பிரைவேட்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் வச்சு நடத்துறாராம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? புதுசா ஒரு கண்டுபிடிப்பை எடுத்துன்னு சொல்லியிருக்காரு. சோ இது என்ன விஷயம்? ஆமா, தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கை ஆமா. இந்த விவகாரம் ரொம்ப பூதாகாரமா எழும்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாஜகவை எதிர்த்து இங்க ஒரு போராடக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நிச்சயமா திமுகவும் திமுகவை சார்ந்த கூட்டணி கட்சிகளும் தான். அந்த விவகாரத்துல நம்ம மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, எங்களுடைய கல்விக் கொள்கை நீங்க ஏத்துனா, தேசிய கல்விக் கொள்கை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க தர வேண்டிய நிதியை 2152 கோடியை கொடுப்போம், இல்லாட்டி தரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய சர்ச்சைகளும் கண்டனங்களும் நம்ம தமிழ்நாட்டுல எழுப்பிட்டு இருந்தது. எல்லாருமே என்ன பண்ணா, அவங்க கட்சி சார்பா என்ன பண்ணாங்க, இந்தி திணிப்பை திணிக்கிறாங்க. ஏன்னா தேசிய கொள்கையில முக்கியமானது ஒண்ணுன்னா 3வது மொழியை இந்தி நீங்க சூஸ் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நீங்க தமிழ்நாட்டுல தமிழ், இங்கிலீஷ் அடுத்தபடியா நீங்க என்ன பண்ணணும்னா இந்தியை தான் நீங்க என்ன பண்ணணும், கத்துக்கணும். அது இந்தி திணிப்பா வரும். கட்டாயமாவே நீங்க என்ன பண்ணணும், இந்தியை கத்துக்கணும். அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க இந்தியை என்ன பண்ணணும், கத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமை தான் தேசிய கல்விக் கொள்கையில பிரதானமா இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இந்த கொள்கையை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்வர் என்ன பண்ணிருக்காரு, ஆரம்பத்துல இருந்து என்ன பண்ணிருக்காரு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை எதிர்த்து நம்ம திமுகவும் திமுக கூட்டணி சார்ந்த கட்சிகளும் கூட பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் அளவுல ஒரு போராட்டம் நடத்தி கண்டனங்களை தெரிவிச்சிட்டாங்க. இதன் மத்தியில நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இருக்காருல்ல, அவரும் என்ன பண்ணாரு, தேசிய கொள்கையை நாங்க ஏத்துக்க மாட்டோம், இந்தி திணிப்பை நாங்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம், எங்களுக்கு இருமொழி கொள்கையோட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட என்ன பண்ணாரு, ஒரு போர்ஸா என்ன பண்ணிருக்காரு, கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு. ஆனா அதிமுக கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க, தெரிவிக்கல, வேண்டுகோள் மட்டும் தான் விடுத்திருக்காங்க. அதாவது எங்களுக்கு இருமொழி கொள்கை போதுங்க, மும்மொழி கொள்கை வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் தான் விடுத்திருக்காங்களே கண்டி ஒரு வலிமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்கன்னா இல்ல. ஒரு தமிழ்நாட்டுல பிரதான எதிர்கட்சி, அப்புறம் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் அப்படி இருக்கும் போது நீங்க பாஜக கூட கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில நீங்க பேசுற அதே கட்சியாளர்கள் என்ன பண்ணணும், நீங்க எதிர்த்து என்ன பண்ணணும், குரல் கொடுக்கணும். எங்களுக்கு தேசிய கொள்கை வேண்டாம், கல்விக் கொள்கை வேண்டாம், மும்மொழி கொள்கை வேண்டாம், எங்களுக்கு இரு கொள்கை. ஏன்னா பேரறிஞர் அண்ணா இருக்காருல்ல, இவங்களுடைய கட்சியில முக்கியமான தலைவர்களை பேரறிஞர் அண்ணாவே என்ன பண்ணாரு, இருமொழி கொள்கை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்புடியா இருந்து என்ன பண்ணாரு, இருமொழி கொள்கையை அப்பவே இந்தி திணிப்பு போராட்டங்கள்லாம் நடத்தி களம் கண்டவர் தான் நம்ம பேரறிஞர் அண்ணா. அவருடைய போட்டோ வச்சுக்கிட்டு அவருடைய வழியில இருக்கிற அவர் கட்சியிலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வச்சிருக்கிற இவங்க பிஜேபியை எதிர்த்து பயந்து போறாங்களே கண்டி கண்டனங்களை தெரிவிச்ச பாடில்ல. விஜய் கூட என்ன பண்ணிருக்காருன்னா கண்டனங்களை போர்ஸா தெரிவிச்சாரு. அதோட விளைவுகள் தான் பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன், அப்புறம் எச் ராஜா, அண்ணாமலை போன்றவர்கள் எதிர்வினை ஆற்றுறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் என்ன மாதிரி எதிர்வினை ஆற்றுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவர் விஜய் இந்த இருமொழி கொள்கையை பத்தி பேசுறதுக்கு தகுதியே இல்லாதவர். ஏன் அப்படின்னு தன்னுடைய படங்கள் ரிலீஸ் பண்ணும்போது தமிழ்ல எடுப்பாராம், இந்தியில எடுப்பாராம், மலையாளத்துல எடுப்பாராம், நிறைய மொழிகளை என்ன பண்றாரு, ரிலீஸ் பண்றாரு. இந்தியில எல்லாம் ரிலீஸ் பண்றாரு. அப்ப இவர் எதுக்கு இந்தி வேணான்றாரு? இவரு மொழி, ஒரு படத்தை மட்டும் மொழிகள் கடந்து போயிட்டு இது பிசினஸ் ஆகணும், ஆனா கல்வியை மட்டும் இந்த அளவுக்கு ஸ்டாப் பண்றாரு, இவருக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்ற மாதிரி பேசினாரு. இதற்கு எதிர்வினையாற்ற விதமா தான் தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை பரப்பு செயலர் ராஜ்மோகன் இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழிசை சவுந்தரராஜனுக்கு நீங்க எதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த தூக்கி பிடிக்கிறீங்க, மும்மொழி கொள்கை தூக்கி பிடிக்கிறீங்க? நீங்க படிக்கும்போது இருமொழி கொள்கை தான் இருந்து தமிழ்நாட்டுல, அந்த இருமொழி கொள்கையில படிச்சு டாக்டர் ஆகலையா, 2 மாநிலத்துக்கு ஆளுநர் ஆகலையா, நீங்க எதுக்காக்கா இது மாதிரி பேசுறீங்க? உங்க பேர்ல மட்டும் தமிழை வச்சிருக்கு, தமிழ்நாட்டுல மட்டும் தமிழை தூக்கி போடுறதுக்கு பாக்குறீங்களே அப்படின்ற மாதிரி கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம சினிமாவை பாருங்க, அரசியலா பாருங்க. சினிமான்றது ஒரு தொழில், ஆனா கல்வின்றது ஒரு தொண்டு. இந்த கல்வியும் தொழிலை நீங்க ஒண்ணு சேர்க்காதீங்க. நீங்க வேணா இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு வேறுபடுத்தலாம், ஆனா இந்த 3 பேரையும் மனிதனா பாக்குற ஒரு இடம் கல்விக்கூடம். இந்த கல்விக்கூடத்துல நீங்க அரசியல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான சரமாரியான கேள்விகளை என்ன பண்ணிருக்காரு, வச்சிருக்காரு ராஜ்மோகன். இதெல்லாம் தவிர்த்துட்டு நாங்க உங்களை
ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி நாங்க பண்றோம், நாங்க வேண்டுகோள் வைக்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, யாரு வீட்டுல எந்தெந்த பிள்ளைங்க என்னென்ன மொழி படிக்கிறாங்க, கல்வி படிக்கிறாங்க அப்படின்றத ஒரு டேட்டாவை எடுத்துட்டு வந்து பேசுறீங்க. அது நியாயம் இல்ல. எங்க அரசாங்க பள்ளிகளை வந்து தமிழ், இங்கிலீஷ் இது 2 போதும் அப்படின்ற மாதிரி சரமாரி கேள்வி வச்சிருக்காரு. எச்ராஜா என்ன சொல்றாருன்னா, மரத்தடியில இருக்கிற பள்ளிகளை வந்து நாங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ரேஞ்சுக்கு உயர்த்துறதுக்கு தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை இருக்கு. இதையே வேண்டான்றது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் பதிலடி கொடுத்திருக்காரு. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் பேசுறாங்க, இந்தி யாரும் பேசல. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இருமொழி கொள்கையே போதுமே, இந்தி எதுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க. இதெல்லாம் தவிர்த்து போக நம்ம அண்ணாமலை அண்ணா இருக்காருல்ல, அவரு விஜய்க்கு வந்து தக்க பதிலடி கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எத்தனை பேருக்கு தெரியும் விஜய் வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் வித்யாசர்மம் அப்படின்ற ஒரு பேர்லயே வந்து என்ன பண்ண படூர்னு நினைக்கிறேன், பட்டூர்ல ஏதோ ஒரு ஊர்ல வந்து விஜய் வித்யாசரமம் ஸ்கூல் இயங்கி இருக்கு. இதோட ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் தான். 2017 இருந்து 2052 வரைக்கும் விஜய் ஒரு இடம் வந்து என்ன பண்றாரு, ரிலீஸுக்கு விட்டுருக்காரு. அந்த இடம் வந்து யார் பேர்ல ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னு பாத்தீங்கன்னா எஸ் ஏ சந்திரசேகர் பேர்ல ரிலீஸ் ஆகி விஜயோட அப்பா அவர் பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அவரு தான் என்ன பண்ணிருக்காரு, விஜய் வித்யாசரம் சிபிஎஸ்இ ஸ்கூல் வந்து என்ன பண்றாங்க, நடத்துறாங்க. அப்ப இதுல விஜய்க்கு பங்கு இருக்குல்ல. தான் பிள்ளைகள் வந்து ஹிந்தி படிக்கலாம், பிரெஞ்சு படிக்கலாம், எல்லா மொழியும் படிக்கலாம். ஆனா மாணவர்கள் படிக்க கூடாதுன்ற ஒரு அக்கறையில வந்து என்ன பண்றாரு அண்ணாமலை என்ன பேசுறாரு. ஆனா இங்கதான் அண்ணன் வந்து என்ன பண்றாரு, மிஸ் பண்றாரு. அதாவது இங்க யாருமே வந்து என்ன பண்ணல, ஹிந்தி வேண்டாம்லாம் சொல்லவே இல்லை. எங்களுக்கு ஹிந்தி வேணும், ஆனா ஹிந்தி திணிப்பு தான் வேணாம்னு சொல்றோம். நீங்க வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, பிரதமர் கிட்ட வந்து இந்த தேசிய கொள்கை வடிவமைக்கும் போது தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி அப்படின்னு இருந்துதான். ஆனா இவர் வந்து கோரிக்கை வச்சதுனால பிரதமர் என்ன பண்ணாரா, தமிழ், இங்கிலீஷ் அப்புறம் ஹிந்தி வேணாம், எந்த மொழி வேணாலும் படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, அப்ப எந்த மொழியாவே படிச்சுக்கலாம், எதுக்கு ஹிந்தி தான் வேணும்னு சொல்லிட்டு நீங்க சுட்டி காட்டுறீங்க, ஹிந்தி தான் வேணும்னு சொல்லிட்டு நீங்க எதுக்கு இது பண்றீங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் வந்து முன்வைக்கப்படுது. இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, நம்ம தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இருக்காருல்ல, இவர் வேண்டுகோள் விடுத்தாருன்னா, அதாவது அன்பில் மகேஷ் வேண்டுகோள் விடுத்தாருன்னா, கேந்திர வித்யாலயில போயிட்டு கேந்திர வித்யாலய ஸ்கூல்ல வந்து தமிழை வந்து நாங்க உட்படுத்துவோம், தமிழ் ஆசிரியர்களை நாங்க நியமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இது வந்து நம்ம வந்து ஒரே ஒரு கேள்வி தான் வைக்கிறோம், வேண்டுகோள் விடுத்தாதான் இவர் தமிழ்நாட்டுக்கு தமிழ் தொண்டு பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து. தமிழ்நாட்டுல இருக்கீங்க, தமிழ்நாட்டோட மக்களுடைய ஓட்டு வேணும், தமிழ்நாடு மக்களோட உறுப்பினரா உங்களுக்கு கட்சிக்கு ஆளு வேணும். ஆனா தமிழ்நாட்டு மக்களுடைய குழந்தை படிப்புற விஷயத்துல நீங்க இந்த அளவுக்கு விளையாடுறீங்கன்னா, கேந்திர வித்யாலயில இது பண்ணலன்னா நீங்களே போய் பண்ணுங்க. பாஜக ஒரு பேர் கிடைக்கல, பரவாயில்லப்பா. பாஜக வந்து என்ன பண்ண, தமிழுக்காக நிறைய உழைக்கிறாங்க, தமிழை வந்து தூக்கி பிடிக்கிறாங்க. கேந்திர வித்யாலய பள்ளிகளை அண்ணாமலை முயற்சினால தமிழ் அங்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு பேர் வரட்டும், போங்க. நீங்க கோரிக்கை விடுத்தாதான் பண்ணணும்லாம் இல்ல. ஒரு பொய்ய சொல்லி மக்கள் மத்தியில் எதுனா ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறதுதான் அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ற சொல்லி. இதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருவான்மையூர்ல ஒரு மீட்டிங் ஒன்று போட்டாங்க பாஜக சார்பா, இந்த பட்ஜெட்டை பத்தி பொது விளக்கம் கூட்டம். அந்த விளக்கத்துல என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாடு அரசு எப்பவுமே நம்மள பாஜக வந்து மத்திய அரசு வந்து எதிரியா தான் பாக்குது, எங்க ஃபண்ட் எல்லாம் எடுத்து குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசம் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்தாரு. என்னன்னா, அடுத்த கட்டமா தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கத்துக்கு எல்லாம் ரிலீஸ் பண்ணுவோம், ரிலீஸ் பண்ணாமல இருக்க மாட்டோம் அப்படின்லாம் சொன்னாரு. ஆனா இங்க இவர் சொன்ன ஒரு 2-3 நாட்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மத்திய அமைச்சர், இவங்களோட மத்திய அமைச்சர் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கவே முடியாது அப்படின்ற கொள்கையை ஏத்துக்கினா நிதி இல்லாட்டி இல்ல, பிளாக்மெயில் பண்ற மாதிரிதான். நீங்க வந்து வைரமுத்து கூட சூப்பரா சொல்லியிருந்தாரு, அதாவது விஷத்தை குடிச்சா நான் சாப்பாடு கொடுப்பேன், இல்லாட்டி சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அழகா சொல்லியிருந்தாரு. விஷத்தை நீங்க என்ன கொஞ்சம் புதுக்குறீங்க, நீங்க விஷத்தை குடிங்க, நாங்க வந்து என்ன பண்றோம், ஃபண்டை கொடுக்குறோம் அப்படின்னா. விஷத்தை விடுறது ஆளே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க சோத்தை போடாங்க வேஸ்ட் அப்படின்ற மாதிரிதான் வைரமுத்து ஐயா வந்து சூப்பரா சொல்லியிருந்தாரு. அது மாதிரிதான் இவரு வந்து நாங்க ஃபண்டு வாங்கி தருவோம், அடுத்த 2ஆம் கட்ட ஃபண்டு கொடுப்போம் அப்படின்னு சொன்னா அடுத்த 2-3 நாட்களே ஃபண்டே தர மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு. சோ பாஜக தலைவர் அண்ணாமலை இங்க என்னெல்லாம் பேசுறாரோ அங்க வந்து எதிர்வினையாற்றுதான் மேலிடமா இருக்கு. சோ இந்த விதத்துல வந்து நம்முடைய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து கோரிக்கை விடுத்தா நீங்க போயிட்டு நான் கோரிக்கை வந்து பரிசீலனை பண்ணிட்டு வருவேன்னு சொல்றது, உங்க பேச்சு அங்க எடுப்படாது. உங்களை முதல்ல அந்த ஆபீஸ்லயே வந்து விடுறாங்களா விடலையா அப்படின்றதே தெரியல. ஏன்னா உங்க மேல ஏகப்பட்ட புகார்கள் வந்து அது இருக்கு. இந்த பட்சத்துல எதனா ஒண்ணு பேசணும், எதனா ஒண்ணு செய்யணும் அப்படின்றதுக்காக பொய்களை வந்து என்ன பண்றாரு அண்ணாமலை வந்து அவித்து விட்டுட்டே இருக்காரு. சோ இதை யாரும் நம்ப மாட்டாங்க. பாஜக எந்த அளவுக்கு அரசு பள்ளி மாணவர்கள் வயித்துல அடிக்கிறாங்க, அவங்களுடைய பெற்றோர்கள் வயித்துல. முதல்ல இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்முடைய காசு கொடுக்க நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய இதெல்லாம் இல்ல, நம்முடைய பெற்றோர்கள் பள்ளியில பெற்றோர்கள் மாணவர்கள் செலுத்துற வரியை வாங்கிட்டு அந்த வரி எங்களுக்கு ரிட்டர்ன் குடியானா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த அளவுக்கு தான் பாஜக வந்து ஒரு திருட்டாட்ட ஆட்டம், ஒரு எப்படி சொல்றது, வஞ்சிக்கிற ஒரு இது
ஓரவஞ்சனை இது இந்த இந்த விதத்துல தான் தமிழ்நாட்டை வந்து எப்பவுமே பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய பணத்தையே வாங்கிட்டு நம்மளுக்கு திருப்பி கொடுக்காம இந்த அளவுக்கு இருக்காங்கன்னா இதே நிலைமை நீடிச்சுன்னா தமிழ்நாட்டுல ஒரு பிரளயம் ஏற்படும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி மொழிப்போர் எல்லாம் எந்த அளவுக்கு இந்திய எதிர்த்து மொழிப்போர் எல்லாம் நடந்தது, போராட்டங்கள் நடந்தது, எத்தனை உயிர்கள் மாண்டது அப்படின்றதெல்லாம் வரலாறு. இந்த வரலாறு எல்லாம் தெரியாம திரும்பவும் தமிழ்நாட்டுல ஒரு அசம்பாவிதம் ஏற்படுறதுதான் பாஜக முனைகிறது, இந்திய திணிக்கிறது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்றதும் பாஜக தலைவர்கள் சொல்றது எல்லாமே அப்பட்டமான ஒரு பொய் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா நீங்க தமிழ்நாட்டுக்காக, தமிழர்களுக்காக, தமிழுக்காக நிக்கிற பாஜக தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக தலைவர்கள் இதுவரைக்கும் நீங்க போயிட்டு மத்திய அரசு கிட்ட எதனா ஒண்ணு நலத்திட்டங்கள் வாங்கி வந்து கொடுத்திருக்கீங்களா? பேரழிவுகளா இருக்கட்டும், மழைக்காலங்கள்லாம் இருக்கட்டும், நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய நிதியா இருக்கட்டும், ஜிஎஸ்டி வரை எல்லாமே நம்ம போராடி நம்முடைய உரிமைகளே போராடி வாங்க வேண்டியதா இருக்கு. நமக்கு வர வேண்டியதே நம்மளுக்கு தாராளமா வரமாட்டேங்குது. அந்த அளவுக்கு வந்து மத்திய அரசு வந்து பாராபட்சனையும் ஓரவஞ்சனையும் காட்டுது. இன்னொரு விஷயம், இந்த கொள்கை, இந்த கல்வி பட்டியல் இருக்குல்ல, இது வந்து மாநிலத்தோட உரிமையா இருந்தது. இதை வந்து பொதுப்பட்டியல் எடுத்துன்னு வந்தாங்க. பொதுப்பட்டியல் எடுத்துன்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா, மத்திய அரசும் மாநில அரசும் ஒத்திசைந்து தான் பண்ணும். எதனா ஒரு கொள்கையை வகுக்கிறதா இருக்கட்டும், ஒரு திட்டங்களை போடுறதாலும் ரெண்டு அரசும் ஒத்திசைந்து தான் பண்ணும். ஆனா இங்க மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னா, மாநில அரசு சப்போர்ட் எங்களுக்கு வேண்டாம், மாநில அரசு சஜஷன் எங்களுக்கு வேண்டாம், எங்களுடைய சஜஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணா போதும் அப்படின்ற ஒரு அதிகார துணியில மத்திய அரசு எப்பவுமே செயல்பட்டு இருக்கு. அதோடைய வெளிப்பாடுதான் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து இந்த அளவுக்கு வந்து பொதுவெளியில மாநில அரசு வந்து டைரக்டாவே ஓப்பனாவே தமிழ்நாட்டுல வந்து எங்க கொள்கையை ஏத்துக்கினா தான் காசு, இல்ல கட்டி காசு இல்ல அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இந்த அதிகார போக்கு எத்தனை நாள் வரைக்கும்ன்றது பார்க்கலாம். ஆனா ஒண்ணு, பாஜக பத்தி தொடர்ந்து தோல் உறுத்தி காட்டுறாங்க. அவங்களுடைய வாயால அவங்களும் என்ன பண்றாங்க, வெளிப்படுத்திக்கிறாங்க. ஆனா பாஜகவுடைய பாச்சா இங்க பலிக்காது, தமிழ்நாட்டுல பலிக்காது அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. கண்டிப்பா. சோ பாஜக இந்த மும்மொழி கொள்கையை எந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்த போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீமான் வந்து நாளுக்கு நாள் நீதிமன்ற படி ஏறிக்கிட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. சோ அது எந்த அளவுக்கு உண்மை? ஆமா, இப்ப சீமான் வந்து செஞ்ச பாவத்தாவது நம்ம பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, எதனா நம்மளுக்கு ஒரு வேண்டுதல், நம்மளுக்கு எதனா ஒரு வரம் கொடுக்கணும், நம்மளுக்கு எதனா ஒரு வேண்டுதல் இருக்கு, நம்மளுக்கு எதனா ஆசீர்வாதம் கிடைக்குன்னா கோயிலுக்குள்ள ஏறி இறங்கும். அது இல்லாம பாவத்தை புண்ணியத்தகனா காசிக்கு போயிட்டு வாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்மள பொதுவா பேசிப்போம். அந்த விதத்துல அண்ணன் வந்து என்ன பண்றாரு, நீதிமன்ற படிக்கட்டா என்ன பண்றாரு, ஏறி இறங்குறாரு. என்ன வேணும்னா, வருண் டிஐஜி விவகாரம் அவதூறு வழக்கு, அப்புறம் வந்து விஜயலட்சுமி அக்கா பாலியல் வழக்கு, அது மாத்திரம் இல்லாம பெரியார் வழக்கு, தலைவர்கள் இழிவா பேசின வழக்குன்னு சொல்லிட்டு சுத்தி ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க நம்ம சீமான் அண்ணா அவர்களை. நேற்று தினத்துல விக்கிரவாண்டி நீதிமன்றத்துல படிக்கட்டை ஏறி இறங்கியிருக்காரு. என்னன்னா 2019 விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நடந்தது. அப்ப வந்து ராஜீவ்காந்தி, முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியை இழிவா பேசுனதுனால அவதூறு வழக்கு போடப்பட்டது. இந்த அவதூறு வழக்குல இருந்து என்ன விடுதலை பண்ணணும், இந்த மனு தள்ளுபடி பண்ணணும், நான் விசாரணையில இருந்து ஆஜராவது எனக்கு விலக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் என்ன பண்ணாரு, பதில் மனு தாக்குனாரு. உடனே வந்து நீதிபதி என்ன பண்ணாருன்னா, அதெல்லாம் பண்ண முடியாது, இது முகாந்தரம் இருக்கு, அதனால நடத்தணும். குறிப்பா வந்து உங்க தலைவர் நேர்ல வந்து ஆஜராகணும். ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப வாய் ஆயிடுச்சு, நிதானம் இல்ல. தலைவர்கள் இழிவா பேசுறது, சண்டை மூட்டி விடுறது, வன்முறைகளை தூண்டுறது, இந்த விதத்திலே பேசிட்டு இருக்காரு. 4 முறை ஏறி இறங்கட்டும், அப்பதான் அவருக்கு நிதானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு தக்க பதிலடி கொடுத்தாங்க நீதிமன்றம். அதன்படி பாத்தீங்கன்னா நேற்று தினத்துல போனாரு, போயிட்டு எல்லாம் விசாரணை விசாரிச்சுட்டு 26ஆம் தேதி வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இன்னொரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது வெளியில பிரஸ் மீட்ல சந்திக்கும் பொழுது என்ன பண்ணிருக்காரு, அந்த பல்ட்டி அடிச்சிருக்காரு. என்னன்னா, நான் ராஜீவ்காந்தியை பத்தி இழிவா பேசவே இல்லை, தவறா பேசவே இல்லை அப்படின்னு புனைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது. இவருக்குதான் கை வந்த கலியாச்சே. எதனா ஒரு விஷயம் பேசும்போது நம்மளுக்கு எதனா ஒரு ஆபத்து வருதா, நெருக்கங்கள் வருதா, இடர்பாடுகள் வருதா, நம்மள பிடிச்சி ஜெயில போட்டாங்க உடனே என்ன பண்ணுவாரு, அந்த பல்ட்டி அடிப்பார்ல, அந்த மாதிரிதான் அந்த பல்ட்டி அடிச்சிருக்காரு. நீதிபதி வழக்கறிஞர்கள் அறிவுரை சொல்லியிருப்பாங்க, ஐயா அவங்க மேல வந்து வழக்குங்க நிறைய இருக்கு, எல்லாருமே கிடுக்கிடுன்னு இருக்காங்க, எப்போனாலும் எது ஒண்ணா நடக்கலாம், நீங்க கொஞ்சம் அமைதியா போங்க அப்படின்னு சொன்னோன்னு அண்ணன் வந்து என்ன பண்ணிருக்காரு, இப்ப சைலண்ட் மூட்லயே போயிருக்காரு. எந்த இடத்துலயும் நம்மள ஏத்தி இறக்கி பேசக்கூடாது, எல்லாத்துலயும் கொஞ்சம் தாழ்மையா போகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, போயிருக்காரு. இதற்கிடையில வந்து பாத்தீங்கன்னா வருண்குமார் டிஐஜி இருக்காருல்ல, அவரு திருச்சி ஒரு வழக்கு போட்டிருந்தாரு. என்னுடைய ஃபேமிலியை பத்தியும் என்ன பத்தியும் என்னுடைய வேலைகளை பத்தியும் ரொம்ப இழிவா பேசுறாங்க, இவர் மேல நடவடிக்கை எடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வழக்கு தொடர்ந்தாரு. அந்த வழக்கு திருச்சி நீதிமன்றத்துல வந்து வழக்கு வந்திருக்கு. இப்ப அதுக்கு ஒரு அண்ணன் பொண்ணு ஓடுக்கணும். இதற்கிடையில இன்னைக்கு 19ஆம் தேதி சென்னை உயர் நீதிமன்றத்துல விஜயலட்சுமி அக்கா பாலியல் வழக்கு போட்டாங்களா, அதுக்கான தீர்ப்பும் வருது. அதுக்கும் அண்ணன் என்ன பண்ண ஓடணும். அது அந்த நீதிமன்றத்துல வந்து சரியா ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க. ஒரு கேள்வி கேட்டால நச்சுன்னு கேட்டீங்க ஐயா, அது மாதிரி நீதிபதியா ஒரே ஒரு கேள்விதான் கேட்டிருக்காரு. விஜயலட்சுமி வந்து சீமானின் முதல் மனைவியா? ஏன்னா இவங்க 2 பேருக்கு வந்து மதுரையில உள்ள ஒரு கோயில்ல வந்து கல்யாணம் எல்லாம் நடந்தது.
சோ அந்த விவகாரத்துல வச்சு பார்க்கும்போது இவர் முதல் மனைவியா, அப்ப கயல்விழி 2வது மனைவியா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கேள்விகள் வந்து எழுந்திருக்கு. இதன் மத்தியில இந்த வழக்குல இருந்து என்ன விடுதலை பண்ணணும், தன் மனுவை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் போட்ட வழக்கு வந்து என்ன பண்ணிருக்காரு, நீதிபதி தள்ளுபடி பண்ணி நீ நேர்ல வாங்க 19ஆம் தேதி அன்னைக்கே விசாரணை அன்னைக்கே தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க. ஆனா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி தீர்ப்புகள் வரப்போகுது அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணனுக்கு பாதகமா வரலாம், சாதகமா வரலாம். அந்த மாதிரி தீர்ப்புகள் தான் வரலாம். எல்லாமே போக இதெல்லாம் போக வந்து பாத்தீங்கன்னா, பெரியார் இழிவா பேசின வழக்கு, இந்த மாதிரி சுத்தி சுத்தி அண்ணன் என்ன பண்றாரு, நீதிமன்றமாவே ஏறி இறங்கணும். அதுதான் அண்ணனுக்கு விதிக்கப்பட்ட விதி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. தேர்தல் வந்துட்டு அண்ணன் வந்து என்ன பண்ண சூறாவளி மாரி சுற்றுப்பயணங்களை மேற்கொள்வாரு. இப்போ வழக்குன்னு வந்துட்டு அண்ணன் வந்து என்ன பண்றாரு, சூறாவளியே சுற்றி வராரு. ஆமா. எல்லா வல்ல நீதிமன்றங்களும் சுற்றி சுத்தி வராரு. அப்படியாச்சுன்னா போய் அவர் பேசுற பேச்சு பாவங்கள் எல்லாம் போட்டோம் அப்படின்ற மாதிரிதான். ஏன்னா கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசினாரு. ஏகப்பட்ட பேச்சு பேசி பாவத்து மேல பாவத்தை சம்பாரிச்சு வச்சிருக்காரு. அண்ணன் நீதிமன்றங்கள்லாம் ஏறி ஏறி இறங்கி அந்த பாவத்தெல்லாம் கழிச்சுக்கிட்டோம் அப்படின்றதுதான் இப்போ ஒரு கள நிலவரமா இருக்கு. அப்போ வந்து திருச்சி நீதிமன்றம், அடுத்து வந்து விழுப்புரம் வெயிட் பண்ணுது. அடுத்து சென்னை வெயிட் சென்னை வெயிட் பண்ணுது. இன்னும் எத்தனை மாவட்டங்கள் வெயிட் பண்ணுது அப்படின்னு தெரியல. ஏன்னா பெரியார பத்தி பேசின விவகாரத்திலேயே நிறைய மாவட்டங்கள்ல என்ன பண்ணிருக்காங்க, வழக்கு தொடர்ந்திருக்காங்க. எந்த வழக்குக்கு எப்படியா போறது அப்படின்னு சொல்லி இந்த சிங்கம் படத்துல சொல்லுவாங்கல்ல, ஒரு டைலாக் வரல, எந்த கேஸுக்கு என்ன மாதிரி பதில் ஆமா. சொல்லணும், திக்கு முக்காடணும் அப்படின்ற மாதிரி அண்ணன் இப்ப எந்த கேஸுக்கு என்ன பதில் சொல்லணும், எந்த கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்றதே திக்கு முக்காடி உக்காண்டு இருக்காரு. அண்ணன் இப்போ போற போக்குல பாத்தீங்கன்னா அவர் வந்து கார்லயே வந்து டிராவல் பண்ணாரு. கார்லயே வந்து என்ன பண்ண படுத்து தூங்கிட்டு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு அண்ணன் இப்ப கார்லயே தான் இருக்கிற வேண்டிய ஒரு சுத்தி. ஏன்னா டிராவல்லயே இருக்கணும். ஏன்னா எந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல கூடுவாங்க, அப்புறம் சென்னை மாவட்டத்துல கூடுவாங்க, அப்புறம் இந்த சைடு கோயம்புத்தூர் மாவட்டத்துல கூடுவாங்க, இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஆமா. திருவாரூர் மாவட்டத்துல வந்து சுத்தி சுத்தி என்ன பண்றாங்க, அண்ணனை போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. கண்டிப்பா. சோ நீதிமன்றம் படி ஏறிக்கிட்டு இருக்க சீமானுக்கு எந்த மாதிரி தீர்ப்பு வரப்போகுது? எந்த மாரி ஒரு நீதி கிடைக்க போகுது? அவரு அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? அப்படின்றதையும் பார்க்கலாம். இது எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு படத்துல காமெடியா சொல்லுவாங்கல்ல, பிட்டு எங்கெங்க இருக்குன்னு அதுக்கு ஒரு பிட், அந்த மாரி கேஸ் எங்கெங்க நடக்குதுன்னு அதுக்கு ஒரு கேஸ் வந்து இவர் வந்து ஃபைல் பண்ணி ஒரு அட்வொகேட் கூட வச்சுக்கணும்னு நெனைக்கிறேன். நாளைக்கு இந்த கேஸ், இன்னைக்கு இந்த கேஸ் அப்படின்ற மாரி. சோ தொடர்ந்து பார்க்கலாம் சீமானோட இந்த கேஸ்லாம் எங்க போய் முடிய போகுது அப்படின்றதையும். சோ இதெல்லாம் தாண்டி விஜய் வந்து அதிமுக கூட ஏதோ பேச்சுவார்த்தை வச்சிருக்காராம். முக்கியமா வந்து சீட்டு பத்திலாம் பேசுறாங்களாம். அதெல்லாம் உண்மையா? ஆமா. அது வந்து ஒரு அரசியல் வட்டாரங்கள்ல வந்து ம். அரசல் புலசா ஒரு விஷயங்கள் வந்திருக்கு. என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட அதிமுக கூட்டணி வைக்கணும் ம். அப்படின்றதுக்காகத்தான் இந்த அளவுக்கு அதிமுக வந்து தமிழக வெற்றி கழகத்தை விட்டு கொடுக்காம இருக்குது. நிறைய விவகாரங்கள் வரும்போது கூட அதிமுக வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்ணின்னு இருந்தாங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு காலகட்டத்துல வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு இணக்கமா போயிருந்தாரு ம். நம்ம எடப்பாடி பழனிசாமி. திடீர்னு அண்ணாமலை வந்து தவறா பேசாதீங்க, பாஜக விமர்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர் கூட்டத்துல எல்லாம் அண்ணாமலை அண்ணாமலையை வந்து தவறா பேசக்கூடாது, பாஜக தவறா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கட்டளை போட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாஜக கூட கூட்டணியே இல்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, ஒரு விதத்துல சொன்னாரு. மத்திய பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது கூட கண்டனங்கள் எதிர்வினையாற்றல. அது அதிமுக வந்து கண்டனங்கள் எதிர்பார்க்கல. சோ ஒருவேளை வந்து பாஜக கூட கூட்டணி வைப்பாங்கப்பா அப்படின்ற மாதிரிதான் அது. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா பாஜகவை விமர்சிக்கிறதும், அந்த பட்ஜெட்டை விமர்சிக்கிறதும், வேண்டுகோள் விடுக்கிறதும், ஒரு விதத்துல இருந்து பாத்தீங்கன்னா பட்டும் படாத மாதிரியே பாஜக கூட ஒட்டு உறவாத மாதிரியே இருக்கிறாங்க. இது இல்லைன்னா இது வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மோடுல தான் வந்துட்டு இருக்குது. அதிமுக இருக்குது. ஒண்ணு தமிழக வெற்றி கழகம் நம்மளுக்கு கை கொடுக்கலன்னா பாஜக கூட போயிடலாம். இப்படின்ற ஒரு மோடுல தான் அதிமுக சென்டர் பாயிண்ட்ல நிக்குது. இந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து சந்திச்சதா ஒரு பேச்சு வந்து இருந்தது. 2.5 மணி நேரம் இருந்தது. இப்ப ஐபேக்ல வந்து பிரசாந்த் கிஷோர் இல்ல. இப்ப ஐபேக் வந்து கிட்டத்தட்ட வந்து திமுக பக்கமா வர்றதுக்கான பேச்சுவார்த்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிரசாந்த் கிஷோர் வந்து முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் வீக வகுப்பாளரா தமிழக வெற்றி கழகத்துக்கு இருப்பாரு அப்படின்றதான் சொல்லுது. அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட கூட்டணி வைங்க, அதிமுகவோட கூட்டணி வச்சீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க என்ன பண்ணலாம், அதாவது ஒரு 2வது இடத்துல அப்படி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தனித்து நின்றீங்கன்னா வாக்கு வங்கி வாங்கலாம். ஆனா நீங்க வந்து இங்க கட்சி வளர முடியாது. பாஜகவுக்கு கீழே போறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அதனால நீங்க வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சீங்கன்னா ஆட்சி அதிகாரத்திலேயே இல்ல சட்டமன்றத்தில் உள்ள நுழையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆலோசனை சொன்னதாகவும், இப்போ அதிமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது திராவிட கட்சி அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, ஆண்ட கட்சியோடும் ஆளுகிற கட்சியோடும் நாங்க கூட்டணி வைக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெள்ள தெளிவா என்ன பண்றாரு சொல்லிட்டாரு. விக்கிரவாண்டியில நடந்த மாநாடு எல்லாம் சொன்னாரு, ஆண்ட கட்சியும் மக்களுக்காக எதுவுமே பண்ணல, ஆளுகிற கட்சியும் எதுவுமே பண்ணல, அதனால நான் வந்து புதுசா பண்ண போறேன்
அப்படின்னு என்ன பண்ண வந்தார். அந்த மூடுல தான் அவர் வந்தார். அப்படி வரும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா திமுக எதிர்க்க ஆரம்பிச்சாரு, பாஜக எதிர்க்க ஆரம்பிச்சாரு. ஆனா அதிமுக வந்து எதிர்க்கவே இல்லை. அதிமுக தலைவர்கள் பத்தி விமர்சிக்கவே இல்லை, எதுவுமே பேசவே இல்லை. அந்த மாநாட்டுல கூட பாத்தீங்கன்னா திமுகவை தான் போக்கஸ் பண்ணி எதிர்த்தாரு கண்டி, அதிமுக ஒரு விமர்சிக்கவே இல்லை. அப்ப அங்கிருந்தே இவங்க 2 பேருக்கான அடித்தளங்கள் வந்து வலுவா இருக்குதோ அப்படின்ற ஒரு பேச்சுகள் போயிருந்து அதிமுக வந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா விஜய் கூட கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு முயற்சினே இருந்தது. விஜய் தள்ளத்திலும் ஒரு காலகட்டத்துல சொல்றாரு அதிமுக கூட்டணி இல்லங்க, அரசல் புரசலா பேசுறது நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்லிட்டாரு. ஆனாலும் அண்டர் கிரவுண்ட்ல வந்து இவங்க 2க்கான பேச்சுகள் வந்து போயிருந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, எங்களுக்கு 117 சீட்டு கொடுங்க, 2.5 வருஷம் நாங்க ஆட்சி ஆண்டுகிறோம், 2.5 வருஷம் நீங்க ஆட்சி ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிக்கு சமமா கேட்கறாங்க. அது 234 தொகுதியிலும் 117 சீட் எங்களுக்கு, 117 சீட் அதிமுகவுக்கு அப்படின்ற மாதிரி தான் 60 சீட்டு பேசின்ற நிலைமை போய் இப்ப 117 சீட்டு பேசுற அளவுக்கு அதிமுக வந்து ஒரு மிரட்டுற துணியில தமிழக வெற்றி கழகம் வந்துருச்சா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆனா இதை வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி ஏத்துப்பாரு அப்படின்னா, நிறைய பத்திரிகையாளர் என்ன சொல்றாங்கன்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வாழ்வா சாவா ஒரு தேர்தலா 2026. எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து இந்த 2026 தேர்தல் வந்து வாழ்வா சாவா தான். இந்த தேர்தல் அவர் வின் பண்ணாருன்னா ஓகே, வின் பண்ணலையா அவர் மூட்டை முடிச்சு கட்டி தொண்டர்களும் நிர்வாகிகளும் சேர்ந்து அனுப்பிடுவாங்க. அந்த நிலைமையில இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா எடப்பாடி பழனிசாமியோட போக்கும் முடிவும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் கட்ட தலைவர்கள் என்ன பண்றாங்க, இப்ப வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு முன்னுதாரணம் தான் செங்கோட்டையன் என்ன பண்றாருன்னா, எப்படியாவது அதிமுக ஒன்றிணைக்கணும், யாரு கூட கூட்டணி வேணாம், நம்ம ஒன்றிணைந்து களம் கண்டாலே நம்மளுக்கான மெஜாரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் செங்கோட்டையனை தூக்கி இருக்காரு. ஆனா ஆரம்பத்திலே செங்கோட்டையன் வந்து சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ் சேர்க்கணும்னு சொல்லிட்டு முதல்ல குரல் கொடுத்தாலும் அவருதான். சோ அவரு என்ன பண்ணிருக்காரு, இப்போ அவரை சமரசம் பண்றதுக்காக எடப்பாடி பழனிசாமி மும்முரமா டீம் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஓபிஎஸ் வெளியே போறாரு அப்படின்னு சொல்லி யாருமே கண்டுக்கல, எல்லாருமே என்ன பண்ணாங்க, பிளான் பண்ணி வெளியே அனுப்புறாங்க. ஆனா இதே செங்கோட்டையன் இந்த அளவுக்கு முறுமுறுத்து நிக்கும் போது எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, போயிட்டு என்ன பண்றாங்க, சமரசம் பேசுறாங்க. நீங்க இருங்க, பொறுமையா இருங்க, நீங்க வெளியே போயிடாதீங்க, எடப்பாடி கூட இருங்க. ஏன்னா கொங்கு மண்டலத்துல எந்த அளவுக்கு எடப்பாடிக்கு வந்து ஒரு ஜாதி ஓட்டும் ஒரு கட்டமைப்பு இருக்கோ அதை தாண்டி காட்டிலும் இவருக்கு அந்த ஜாதி அமைப்பிலும் சரி கட்டமைப்பிலும் சரி இவருக்கு கொஞ்சம் சீனியரும் கூட இவருக்கு வந்து வலுவான இருக்கு. அதனாலேயே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, செங்கோட்டையனை விட்டு தரக்கூடாது, வெளியே அனுப்பக்கூடாது அப்படின்றதுல ஏன்னா செங்கோட்டை நாளை பின்ன வெளியே போனார்னா சீனியரே வெளியே போயிட்டாரு, அதுக்கப்புறம் நம்மள எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீனியர்கள் அவர்களுக்கு கை கோர்ந்து வெளியே போறது வாய்ப்பு உண்டு. இப்போ இருக்கிற அதிமுக கட்டமைப்பு வந்து சரியா இல்ல, உடைஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கருதுனால செங்கோட்டையன் என்ன பண்ணிருக்காங்க, சமரசமா பேசி ஆப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இது இப்படியே நீடிக்காது அப்படின்றும் சொல்றாங்க. சோ இதன் மத்தியில வந்து அதிமுகவை வந்து தமிழக வெற்றி கழகம் இதுமாதிரி போறது வந்து அதிமுக தொண்டர்கள் விரும்ப மாட்டாங்க. ஒருவேளை கூட்டணி வச்சா தொண்டர்கள் வந்து ஒரு என்கரேஜ் ஆவாங்களே கண்டி, ஆனா மேல்மட்ட தலைவர்களும் சரி நிர்வாகிகளும் சரி இதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. 117 சீட்டு 2.5 வருஷம் ஆச்சுன்னா அப்படின்றது எப்படி நம்ம ஏத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரிதான். ஏன்னா 117 சீட்டும் தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்தீங்கன்னா அதிமுகவை நம்பி இருக்கிற தேமுதிகவா இருக்கட்டும், இல்ல கிருஷ்ணசாமி அவரு கட்சியா இருக்கட்டும், இன்னும் இதுக்கப்புறம் வரப்போற கட்சிகளா இருக்கட்டும், எப்படி சீட்டை பகிர்ந்து கொடுத்துட்டு அப்ப மெஜாரிட்டி இல்லாம அதிமுக நிக்காது. ஏன்னா அதிமுக தலைமையில நீங்க கூட்டணி வரீங்கன்னா மெஜாரிட்டி வந்து அதிமுக தான் இருக்கணும். சோ 117 சீட்டு நீங்க பிரிச்சு கொடுத்தீங்கன்னா தமிழக கட்சிகள் தான் மெஜாரிட்டியா இருக்கும். அதை வந்து எடப்பாடி விரும்ப மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்படி எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்து கூட பாஜக கூட தான் அதிமுக கூட்டணி சேரும், அதுல எந்த மாற்று கருத்து இல்ல அப்படின்றத நிறைய பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர்கள் பேசிக்கிறாங்க. ஆனா எப்படி முடிச்சு பார்த்தாலும் நீங்க வந்து தமிழக கட்சி கழகத்து கூட அவங்க கூட்டணி வைக்க மாட்டாங்க அப்படின்னா, ஒண்ணு இவர் வந்து என்ன பண்ணணும், பாமக கூட கூட்டணி வைக்கணும், இல்லையா தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கணும். இது ரெண்டுமே இல்லையா பாஜக கூட கூட்டணி வச்சு களம் காரணம் தான் இவங்க. ஆனா பாஜக என்ன நினைக்கலாம், இவங்க எங்க போனாலும் எங்க சுத்தினாலும் கடைசியில நம்ம கிட்டதான் இவங்க சீட்டெல்லாம் வந்து என்ன பாத்தீங்கன்னா மேல மத்தியில இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், விஜயபாஸ்கரா இருக்கட்டும், இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி மேல சிபிஐ வழக்கு இருக்கு. அந்த வழக்கத்தை வேலுமணியா இருக்கட்டும், இன்னும் நிறைய முன்னாள் அமைச்சர்களுடைய வழக்குகள் எல்லாமே கட்டுக்கட்டா என்ன பண்ணிருக்கு, மத்தியில பாஜக கிட்ட இருக்கு. அதனால நீங்க எங்க வேணா போங்க, எங்க வேணா சுத்துங்க, கடைசியில வந்து என்கிட்ட தான் வரணும் அப்படின்றது பாஜக ஒரு என்ன பண்ணு திட்டம் போட்டு இருக்கு. சோ அதிமுகல விஜய் வந்து இந்த மாதிரி 117 சீட்டு 2.5 வருஷம் ஆட்சி கேட்டிருக்காரு. இது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்ல அப்படின்னு தான் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. கண்டிப்பா. சோ தமிழக வெற்றி கழகம் வந்து முதல் முறையா தேர்தலை சந்திக்க போறாங்க. சோ அவங்களோட சைட்ல இருந்து எந்த அளவுக்கு தேர்தல் வியூகங்களை வகுத்து அதுக்கேத்த மாதிரி செயல்பட போறாங்க அப்படின்றதை நம்ம பார்க்கலாம். சோ இன்னைக்கு அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில அலசி ஆராயும். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.